நேயர்களுக்கு இனிய வணக்கம். சிம்மம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னா, சிம்மம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த வரக்கூடிய 2025 மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பத்தி தாங்க பார்க்க போறோம். வீடியோ பதிவுக்கு முன்னாடி முருகரை வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி, நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். சிம்மராசி. சிம்மராசின்னு எடுத்துக்கிட்டா இவங்களுக்கு நல்லது கெட்டது தெரியும், யார் நல்லவங்க யார் கெட்டவங்கிறது தெரியும், வாழ்க்கையில எந்த வழியில போனா வாழ்க்கையில வெற்றி அடைய முடியுங்கிறது தெரியும், வாழ்க்கையோட நெளிவு சுழிவுகளை தெரியும். இவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இந்த உலகத்துல எதுவுமே இல்லைங்க. எல்லா விஷயங்களும் தெரிஞ்சாலும் சிம்மம் ராசிக்காரங்க பாக்குறதுக்கு எளிமையா ஒண்ணுமே தெரியாதவங்களாட்ட இருப்பாங்க. ஆனா எல்லா விஷயங்களையும் அல்டிமேட்டடா வச்சிருப்பாங்க நம்ம சிம்மம் ராசிக்காரங்க. அந்த அளவுக்கு நல்ல அறிவு கூர்மையானவங்க தாங்க நம்ம சிம்மம் ராசிக்காரங்க, புக்தி கூர்மையான ஆளவங்க. சொல்ல போனா சிம்மம் ராசிக்காரங்க ஒரு தலைவர் பண்பு, ஒரு தலைமை பண்பு, எந்த ஒரு இடத்துலயும் சிம்மம் ராசிக்காரங்க கண்டிப்பா தலைமை பண்பு வகிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாத விஷயம் அப்படிங்கிறது இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு நல்ல குணம் கொண்டவங்க தான் நம்ம சிம்மம் ராசிக்காரங்க. நம்ம சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க கூட தான் பேசணும், அவங்க கூட தான் பேசணும், இவங்க கூட தான் பழகணும், அவங்க கூட தான் பழகணும் அப்படிங்கிற வேறுபாடெல்லாம் இல்லைங்க. எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரிதான் பேசுவாங்க, ஒரே மாதிரிதான் பழகுவாங்க. எப்படி என்ன கெட்டவன் யாரு நல்லவன் யாருங்கிறது தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் கால சூழ்நிலைக்காக கெட்டவங்களை எல்லாம் கூட ஒரு நாள் மாத்த முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் பழகிட்டு இருப்பாங்க. ஏன்னா கெட்டவா பழகிறவங்க எல்லாம் கூட சொந்த பந்தங்களா உறவினர்களா இருக்காங்க. அப்படி இருந்து எப்படிங்க ஒதுக்கி வைக்க முடியும்? அவங்கள நம்ம திருத்தணும், கண்டிப்பா நம்மளால திருத்த முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நம்ம சிம்மம் ராசிக்காரங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவங்களுடைய திருத்தக்கூடிய அந்த முயற்சி கண்டிப்பா வெற்றி அடையும். ஏன்னா அன்பாலையும் இவங்களுடைய பேச்சாலையும் கண்டிப்பா கெட்டவங்களை கூட, சொல்ல போனா எதிரிகளை கூட நண்பனாக்க முடியும் நம்ம சிம்மம் ராசிக்காரங்கனால. ஏன்னா அவங்களுடைய குணம் அந்த அளவுக்கு தங்கமான குணங்க. நம்ம சிம்மம் ராசிக்காரங்களுடைய ராசியில கிரக நிலையெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, அந்த மார்ச் மாசம் தன பாக்கு குடும்பஸ்தானத்துல கேது இருக்கிறாருங்க. களத்திரஸ்தானத்துல சூரியன் சந்திரன் சனி, அஷ்டமஸ்தானத்துல ராகு சுக்கிரன் புதன், தொழில் ஸ்தானத்துல குரு, லாபஸ்தானத்துல செவ்வாய் என வலம் வர்றாங்க. இந்த கிரக மாற்றத்தினால நம்ம சிம்மம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன பலன்கள் ஏற்படுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாங்க. துணிச்சலா எதையும் செஞ்சு வெற்றி பெறக்கூடியவங்க தான் நம்ம சிம்மம் ராசிக்காரங்க. இந்த மாதம் மார்ச் 15க்கு பிறகு வீண் அலைச்சல்கள், காரிய தடைகள் அனைத்திலும் இருந்து சிம்மம் ராசிக்காரங்கள் விலக போறாங்க. சுக்கிரனால தடை நீங்கி நினைச்ச காரியத்தை நினைச்சபடி செய்து முடிக்க போறாங்க. சொல்ல போனா இது நாள் வரைக்கும் எங்களுடைய நீண்ட நாள் கனவு என்ன தெரியுங்களா? வாடகை வீட்டுல இருந்துட்டு இருக்கோம், நம்ம ரொம்ப வருஷம் ஆச்சு, நம்மளுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்டி நிம்மதியா போய் குடியேறி நம்ம சொந்த வீட்டுல வாழணும் அப்படிங்கிற கனவு மட்டும்தான் இவங்கிட்ட இருக்கும். அப்படி இந்த கனவு பல தடைகள்னால நின்று போயிடும். நிறைய டைம் வீடு கட்டணும் முயற்சி பண்ணி ஆரம்பிச்சு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்து அந்த விஷயத்தை நிறுத்திடுவாங்க. அப்பேற்பட்ட சிம்மம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய மார்ச் 15க்கு பிறகு வீடு கட்டும் முயற்சி தங்கு தடையின்றி நிறைவேறும். இந்த முயற்சி மட்டும் இல்லைங்க, தொழில் எடுத்துக்கிட்டா ஒரு புதுசா ஒரு தொழில் தொடங்கும்னு நினைக்கிறாங்க, கண்டிப்பா அந்த தொழில் எல்லாம் மார்ச் 15க்கு பிறகு தொடங்குவாங்க. இதனால் வரைக்கும் இருந்த தடையெல்லாம் நீங்கி நினைச்சபடி எந்த ஒரு தொழில், பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரா இருக்கலாம், சின்ன பொட்டி கடையா இருக்கலாம், நீங்க நினைச்ச தொழில கண்டிப்பா தொடங்குங்க சிம்மம் ராசிக்காரங்களே. உங்களுடைய தொழில வெற்றி மட்டும்தான். ஏன்னா உங்களுக்கு தெரியாத உலகத்துக்கு யாருக்குமே தெரிய போறது கிடையாது. ஏன்னா உங்களுடைய குணம் அந்த அளவுக்கு நல்ல குணங்க சிம்மம் ராசிக்காரங்களே. உங்க குணம் மாதிரியே உங்களுடைய வாழ்க்கையும் வரக்கூடிய மார்ச் 15க்கு பிறகு அமோகமா இருக்க போகுதுங்க. உங்களுடைய குணம் அந்த அளவுக்கு தங்கமான குணம். நீங்க எல்லாரையும் மதிப்பீங்க. சொல்ல போனா சின்னவங்க பெரியவங்கல வேறுபாடு பார்க்க மாட்டீங்க. யார் நல்லது சொன்னாலும் அது சரியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை எடுத்துக்குவீங்க. வாழ்க்கை பயணத்துல ஒரு அந்த செயலை கண்டிப்பா செயல்படுத்துவீங்க. இவன் என்ன நம்மளை விட சின்ன பையன், இவன் நம்மளுக்கு அட்வைஸ் பண்றானா அப்படிங்கிற தலகணம் எல்லாம் உங்களுக்கு இருக்காதுங்க. அந்த பையன் நம்மளுக்கு நல்லதான் சொல்றான், அவன் சொல்றதை நம்ம கேட்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் நீங்களா இருப்பீங்க. நல்லதை நல்ல விதத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடியவங்க நீங்க தான் இருப்பீங்க. உங்களுடைய குணம் அப்படின்னா அந்த அளவுக்கு அருமையான குணம். உங்களை மாதிரி இந்த குணம் வந்து இந்த காலத்துல, அதுவும் இந்த 2025ல யாருக்கும் இல்லை. ஆனா சிம்மம் ராசிக்காரங்களை கூட அந்த அளவுக்கு சூப்பரான குணம். சொல்ல போனா சிம்மம் ராசிக்காரங்க 2025 ஆரம்பிக்க வரைக்கும் பலவிதமான கஷ்டங்கள்ல, சொல்ல போனா யாரை நம்பணும்னு கூட தெரியாது. ஆனா எதுவுமே தெரியாது உங்களுக்கு. சத்தியமா எல்லாமே புரியும், நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னா புரியும். இருந்தாலும்
வாழ்க்கையில எப்படி நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படிங்கறது தெரியாம குழப்பத்திலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சொல்ல போனா நிம்மதியா தூக்கம் கூட இருக்காது. நம்மளுடைய வாழ்க்கை இப்படியே போயிருமா, நம்ம என்ன ஆசைப்பட்டுட்டோம் அப்படி பெருசா, நம்மளுக்குன்னு ஒரு கல்யாணம், நம்மளுக்குன்னு ஒரு மனைவி, நம்மளுக்குன்னு ஒரு வீடு, நம்மளுக்குன்னு ஒரு சொந்தமா ஒரு சின்ன ஒரு வண்டி, நம்ம வருமானத்துக்கு தகுந்த மாதிரி கடன் இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்க்கை தானே ஆசைப்பட்டோம். பர்மனண்டா ஒரு வேலை கிடைக்கணும்னு ஆசைப்பட்டோம். எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதே, எதுவுமே நம்ம வாழ்க்கையில நிரந்தரமா கிடைக்காதா, நம்ம வாழ்க்கை இப்படியே தான் போயிருமா, நம்ம வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளியே வராதா, பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வந்து சந்தோஷம் அப்படிங்கறது நம்ம வாழ்க்கையில நடக்காதா, இறைவா முருகா என் வாழ்க்கை எப்பப்பா மாத்துவ அப்படின்னு வேண்டிட்டு இருப்பாங்க நம்ம சிம்மம் ராசிக்காரங்க. சிம்மம் ராசிக்காரங்க உங்களை கவலைய இன்னையோட விட்டுருங்க. வரக்கூடிய மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கை முழுமையா மாறப்போகுது. நீங்க நினைச்சபடி எல்லா விஷயங்களும் சிறப்பா அழகா நடக்க போகுது. உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே நிறைவேற போகுது. நீங்க நினைச்ச காரியங்களும் எதிர்பாராத காரியங்களும் உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய காரியங்களும் நிகழ்வுகளும் அடுக்கடுக்கா நிகழப்போகுது. நீங்களே இது நம்மளுடைய வாழ்க்கையா, இறைவா முருகா உனக்கு மிக்க நன்றி அப்படின்னு நம்மளுடைய முருகருக்கு நன்றி சொல்லக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்க போகுதுங்க சிம்மம் ராசிக்காரங்களே. சிம்மம் ராசிக்காரங்களே, உங்களுடைய தொழில் வியாபாரம் எப்படி, அதாவது வரக்கூடிய மார்ச் 15க்கு பிறகு எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க. தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்க போகுதுங்க. கூட்டு தொழில் செய்பவர்கள் கவனமாக எதையும் செய்வது உங்களுக்கு நன்மையை தரும். தேவையான பண உதவி உங்களுக்கு கிடைக்க போகுது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம், கொஞ்சம் பாதுகாப்பா கவனமா இருந்துங்க. சக ஊழியர்கள் ஆதரவாக இருக்க போறாங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்பட போகுது. கணவன் மனைவி இருவரும் மனம் விட்டு பேசுறது உங்க குடும்பத்துக்கு மிகவும் நல்லதுங்க. சொல்ல போனா உங்க 2 பேருக்கு கணவன் மனைவி இருவருக்கும் இருக்கும் அந்யூன்யத்தை அதிகரிக்க உங்க இருவருக்கும் இடையில் இருக்கும் ஈகோ பிரச்சனையை அடியோடு விட்டுருங்க. அவங்களுக்கு மனைவி, நீங்க அவங்களுக்கு கணவன் அப்படிங்கிற உறவுக்குள்ள எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்காம, எந்த ஒரு கருத்து வேறுபாடுகளும் இல்லாம ஒற்றுமையா வாழணும். ராசிக்காரங்களே, உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்க குடும்பத்துல இருக்கிற உங்க கணவன் மனைவி குழந்தைங்க எல்லாருமே உங்களுடைய அன்பை புரிஞ்சுக்க போறாங்க. நீங்க எதிர்பார்த்ததை விட இரட்டிப்பான அன்பை உங்க குடும்பம் உங்களுக்கு தரப்போகுதுங்க. உங்க குடும்பத்துல இதனால் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே மறைய போகுது. உங்க குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்க போகுதுங்க. கணவன் மனைவி இருவரும் சந்தோஷமான வாழ்க்கையை மேற்கொள்ள போறீங்க. உற்றார் உறவினர்களிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லதுங்க. ஏன்னா இந்த காலத்துல யாரும் நம்மளும் தெரியாது. குடும்ப விஷயங்கள்ல கண்டவங்க கிட்ட தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, நீங்க சொல்ல வேண்டாம். உங்க குடும்ப விஷயம் உங்க குடும்பத்துக்குள்ளேயே இருக்கட்டும். பெண்களுக்கு உடல் சோர்வு தீரும். இதனால் வரைக்கும் உடல் சோம்பலா இருந்திருக்கும், ஏதாவது ஒரு மனசுல ஏதாவது கவலையோடயே இருந்திருப்பீங்க. ஆனா இந்த பெண்களுக்கு, சிம்மம் ராசியில இந்த பெண்களுக்கு மனதில் இந்த கவலைகளும் நீங்கி நிம்மதியான வாழ்க்கையை வாழ போறாங்க. பண வரத்து திருப்தியை தரப்போகுது. மதிப்பும் மரியாதையும் கூட போகுதுங்க. கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய மார்ச் 15ஆம் தேதிக்கு பிறகு எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க. கலைத்துறையினருக்கு வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனமா இருக்கணுங்க. பிரச்சனைகள் மற்றும் விவரங்களில் தீர ஆலோசனை செஞ்சு, இது உண்மையான பிரச்சனை தானா, இந்த பிரச்சனைக்கு யார் காரணம் அப்படிங்கறத ஆலோசனை பண்ணிட்டு ஒரு முடிவை எடுங்க. அவசரப்பட்டு எடுத்தங்கவுத்தன்னு எந்த ஒரு முடிவையும் எடுத்தாதீங்க. பண வரத்து உங்களுக்கு அதிகமா சேர போகுதுங்க. காரிய தடைகள் எல்லாம் நீங்கி, காரிய தடைகள் இல்லாம நினைச்சபடி நீங்க வாழ்க்கையில சக்சஸ் ஆக போறீங்க. மனதில் ஏதாவது ஒரு கவலை இருந்தால் அந்த கவலைகள் எல்லாமே வரக்கூடிய மார்ச் 15க்கு பிறகு மறைய போகிறது. உங்களுடைய வாழ்க்கையே அமோகமா சிறப்பா இருக்க போகுது. கலைத்துறையில உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி அவார்ட்ஸ் எல்லாம் வாங்க போறீங்க கலைத்துறையினரே. அடுத்ததாக அரசியல் துறை வரக்கூடிய மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு அரசியல் துறையில் இருப்ப சிம்மம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க. அரசியல் துறையினருக்கு காரிய அனுகூலம் ஏற்பட போகுது. நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்க போகுதுங்க. புதிய நண்பர்களின் நட்பு கிடைக்க போகுது. கவனமாக செயல்படணும். எந்த ஒரு இதா இருந்தாலும் கவனமா செயல்படும். எடுத்தா கவத்தன முடிவெடுக்க கூடாது.
மாணவர்கள் எடுத்துக்கிட்டா கல்வியில சிறப்பான இடத்தை பிடிக்க போறாங்க. சக மாணவர்களோட ஆதரவு கிடைக்க போகுது. ஆசிரியர்கள் உங்களைய பாராட்டும்படியாக உங்களுடைய நடவடிக்கைகளும் உங்களுடைய செயல்களும் இருக்க போகுதுங்க. அந்த அளவுக்கு சிம்மம் ராசியில் பிறந்த மாணவ செல்வங்களோட படிப்பு அந்த அளவுக்கு முன்னேற்றம் காணப்பட போகுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, சிம்மம் ராசிக்காரங்களுடைய குழந்தைங்க மூலமாகவும் உங்களுடைய சொந்த பந்தம் மூலமாகவும் உங்களுடைய பேரும் புகழும் இரட்டிப்பா அதிகரிக்க போகுது. செல்வாக்கு அதிகரிக்க போகுது. இதனால் வரைக்கும் உங்களை எல்லாம் சொந்தக்காரன் அப்படின்னு சொல்றது கேவலப்பட்ட உங்க சொந்த பந்தங்கள் உங்களை சொந்தக்காரன்னு சொல்லி தலையில தூக்கி வச்சு அழக்கூடிய காலம் வந்துருச்சுங்க. சிம்மம் ராசிக்காரங்களே, நீங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வந்துருச்சுங்க. அடுத்ததாக ஒவ்வொரு ராசி நம்ம சிம்மம் ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் வரக்கூடிய மார்ச் 15க்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மாற்றங்களை விரிவா பார்க்கலாங்க. முதலாவதாக பூரம் நட்சத்திரம். பூரம் நட்சத்திரக்காரங்களே, உங்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளாக பார்க்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. தேவையற்ற பயணங்களின் மூலம் உங்களுக்கு அலைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் உங்கள் வேலைக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்குங்க. பண வரவுல நெருக்கடி இருந்தாலும் மாத முடிவுல நீங்க நினைச்சபடி எல்லா காரியங்களும் நடந்து முடியும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் நிறைய போட்டியை சந்திக்க வேண்டியிருக்கும். போட்டியை சந்திச்சாலும் கடைசியா போட்டியில வெற்றி பெறக்கூடியவங்க யாராயிருப்பாங்க? அது நீங்களாதாங்க இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாதுங்க. அனைவரையும் அனுசரித்து பழகணும். பேச்சுல நிதானத்தோட செயல்படணும். எடுத்தாங்க கவுத்தான ஒரு காரியத்தையும் ஒரு என்ன சொல்றதுனால நான் செஞ்சு தரேன் அப்படின்னு ஒரு வாக்கையும் கொடுத்துடக்கூடாது. வாக்கு கொடுத்துட்டு அதை காப்பாற்ற முடியலனா நம்மளதானங்க மற்றவங்க பேசுவாங்க. நம்மளால முடியுதுன்னா முடியும், முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். மற்றவங்க நல்லவங்க நம்ம நினைக்கணும் அப்படிங்கறக்காக எல்லா வேலையும் நம்ம தலையில எடுத்து போட்டுக்கிட்டு நம்மளால முடியாத வேலையெல்லாம் செஞ்சு இந்த உலகத்துல என்னங்க பயன் கிடைக்க போகுது? வாழற ஒரு வாழ்க்கை தான். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி 100க்கு 50% நம்மளுடைய வாழ்க்கையை நமக்காக வாழணும். ஆனா நம்ம 100க்கு ஒரு 10% கூட நம்மளுக்காக வாழ்றது இல்லைங்க. ஊருக்காக, உலகத்துக்காக, பெற்றவங்களுக்காக, கட்டுனவங்களுக்காகன்னு மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து நமக்கான வாழ்க்கைய ஒரு நாள் கூட வாழ மறந்துடுறோம். கடைசியில நம்ம வாழணும்னு நினைக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையே முடிஞ்சிருது. அப்புறம் என்னங்க வாழ்க்கை? இறைவன் படைக்கிறது நம்மளை எதுக்காக? வாழணும், இந்த பூமியில வாழுங்கன்னு தான் படைச்சிருக்காரு. ஆனா நம்ம தான் வாழ்றது இல்லையே. படத்துக்காக ஓடுறோம், அடுத்தவனுக்காக ஓடுறோம், குடும்பத்துக்காக ஓடுறோம். இப்படிதான் நம்ம வாழ்க்கை போகுது. தயவு செஞ்சு நமக்காக நம்ம வாழணும். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது உங்களை பத்தி யோசிங்க. இல்லைங்க 1 மணி நேரம் யோசிச்சு பாருங்க, நீங்க வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போயிருவீங்க. உங்களை பத்தி யோசிச்சா நீங்க நிம்மதியா இருந்தாதாங்க வாழ்க்கையில முன்னேற முடியும். உங்களுக்குன்னு ஒரு டைம், உங்களுக்குன்னு நிம்மதியா இருக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்கணும். வேலைன்னு ஓடிட்டே இருந்தா உங்க உடம்புக்கு கொஞ்சம் தெம்பு வேணுமல்லங்க, கொஞ்சம் ஓய்வு வேணுமல்லங்க. அப்படி ஓய்வு இருந்தாதானே நம்ம எல்லாரும் ஓடாம ஓடிட்டு இருக்கிறக்கு நம்ம என்ன மிஷினாங்க? மிஷின் எல்லாம் இல்லை இல்லைங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுட்டு ஓடுங்க. வாழ்க்கையில கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும். அடுத்ததாக உத்திராடம் 1ஆம் பாதம். உங்களுக்கு வரக்கூடிய மார்ச் 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கை அமோகமா இருக்க போகுதுங்க. நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே நீங்க நினைச்சபடி நடக்க போகுதுங்க. எந்த ஒரு காரியங்களிலும் எதிர்நீச்சல் போட்டு நீங்க முன்னேற்றம் அடைய வேண்டி இருக்குங்க. குடும்பத்துல நிம்மதியற்ற நிலை ஏற்பட்டு நிம்மதியான நிலை ஏற்பட போகுதுங்க. கொஞ்சம் பிரச்சனை வர மாதிரி இருக்கும். உங்களுடைய குணத்தால அந்த பிரச்சனைகளும் காணாம போயிடும். நீங்க செஞ்ச நல்லதுனால எல்லா பிரச்சனைகளும் காணாம போயிடும். திருமணம் சுப முயற்சியில தாமதமான நிலை உருவாகும். உத்தியோகத்தவர்கள் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க போகுது. நீங்க நினைச்சபடி உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. நீங்களா எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகுது. இதை விட வேற என்னங்க வேணும்? நீங்க நினைச்ச எல்லா காரியங்களும் நடக்க போகுது. புதிய நபரோட சந்திப்பால உங்களுடைய வாழ்க்கையில முழுமையான மாற்றம் வரப்போகுதுங்க. குழந்தை பேரு இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்க போகுது. சொந்தமா வீடு கட்டாதவங்க சொந்தமா வீடு கட்டி குடியேற போறீங்க. தனியா சுயதொழில் செஞ்சு வாழ்க்கையில முன்னேற போறீங்க. உங்களுடைய குடும்பத்துல நிம்மதி நிலவ போகுது. நிம்மதியா தூக்கம் இல்லாம கவலைப்பட்டுட்டு இருந்த சிம்மம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில நீ ஒவ்வொரு நாளும் கவலை இல்லாம, ஓவர் திங்கிங் இல்லாம நிம்மதியான உறக்கத்தை காண போறீங்க. ஒரு மனுஷன் நிம்மதியா வாழணும் அப்படின்னா என்னங்க வாழ்க்கை? நிம்மதியா தூங்கணுங்க. ஒரு மனுஷ காலையில இருந்து உழைச்சிட்டு வந்துட்டு நிம்மதியா நைட்டு படுத்தா தூங்கணும். தூக்கம் வராம பல கவலைகள்னால மனசு அலைப்பாஞ்சிட்டு இருந்துன்னு வச்சுங்க, அந்த மனுஷன் நிம்மதியா இருக்கான்னு அர்த்தமே கிடையாது. வாழ்க்கையில பல கவலைகளை சந்திச்சுட்டு இருக்கான்னு அர்த்தம்.
சிம்மம் ராசிக்காரங்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீ ஒவ்வொரு நாளும் சந்தோஷம் மட்டுமே நினைச்சிருக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சந்தோஷங்கள் இரட்டிப்பா கிடைக்கணும்னா இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க. பிரதோஷ காலத்துல சிவனை வணங்குவதன் மூலம் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. தடைகள் எல்லாம் நீங்கி நீங்க நினைச்ச காரியத்துல கண்டிப்பா வெற்றி அடைய போறீங்க. நல்லதுதான் நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும் சிம்மம் ராசிக்காரங்களே. நன்றி, வணக்கம்.